கூத்தாடிங்களாம் வந்துட்டாங்க அப்படிங்கிற அந்த இழிவாக சொல்லாதீங்க. கூத்தாடிங்கிறது பெருமையான வார்த்தை, அதை நீங்கள் இழிவுபடுத்தாதீங்க. கலைஞர் முதல்ல கூத்தாடி, நாடகத்தில் முதல்ல பெண் வசம் போட்டார். இன்றைக்கி விஜய் சார் அரசியலுக்கு வந்திருக்காரு, நீங்கள் அவரும் கூத்தாடின்னு சொன்னீங்க. நீங்கள் கூத்தாடி பற்றி சொல்லிட்டே இருப்பீங்க, எங்களுக்கு அது இல்லை. நாங்கள் கூத்தாடி பெருமை நினைப்போம். சினிமாவில் இருந்து ஒருத்தர் அரசியலுக்கு போயிட்டா கூத்தாடி ஏன் வராங்கிறது. அப்போ அரசியல் நீங்கள் நடிக்க வந்தால் நாங்கள் ஏற்றுக்குவோம், சினிமாக்காரன் அரசியலுக்கு வந்தால் நீங்களே ஏற்றுக்க மாட்டீங்க. எம்ஜிஆரும் கூத்தாடி தான், அடுத்து ஜெயலலிதா வந்தாங்க, அவங்களும் கூத்தாடிங்க, அவங்க கூத்தாடி தான். அரசியல்வாதியை விட சினிமா மேல் மேல் மேல். இப்போலாம் பசங்களாம் வந்து தன்னுடைய பிறந்தநாள் கூட அப்பா அம்மாக்கள்லாம் விழுகிறதில்ல, ஹாய் ஹாய் தான். இப்போ அது கலாச்சாரம் ரொம்ப மோசமாகிட்டு இருக்கு. அது என்னென்னா, பெரியவங்க காலில் விழுகிறது ஒரு அவமானம் நினைக்கிற மாதிரி இப்போ இந்த காலகட்டம். நம்ம தொட்டு கும்பிட்டோம்ல, நம்ம தாழ்ந்துருமோ இல்லை. யார் ஒருத்தர் பெரியவங்க காலில் குனிஞ்சு கும்பிட்றாங்களோ அவங்க வாழ்க்கை உயர்ந்துருவான். உதயகுமார் சார், அவர் வந்து ரேவதியை கதாநாயகியை வச்சு படம் பண்ணியிருக்கிறாரு, குஷ்பு கதாநாயகி வச்சு படம் பண்ணியிருக்கிறாரு, மீனா கதாநாயகி வச்சு படம் பண்ணியிருக்காரு, நதியா. இப்படி இந்த 90s யார் யார் உச்சத்தில் இருந்தாங்களோ அத்தனை கதாநாயகியும் வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஆனால் ரேவதி, மீனா, நதியா இவங்களுக்கு கூட அவர் ரசிச்சிருக்க மாட்டார் நினைக்கிறேன். ரசிதா அவர் நடிச்சிருக்காரு. ரசிதா உட்காந்தாங்க, பக்கத்தில் அவர் உட்காந்தாரு. இப்போ எனக்கும் ரக்ஷா மேடத்துக்கும் அறிவும் இல்லை, பழக்கம் இல்லை. நம்மளும் அப்படி பேசுறது நான் தாங்கிட்டு உட்காந்துருக்கேன். தலைவர் வந்தார், டக்குன்னு போட்டு நான் உங்கள் ரசிகர்ன்ட்டார். என்னடா அது எப்படி போகிறாரு, விட்ட போகிறாரு. ஓகே, உடனே அப்புறம் அது அவங்க ரசிகர்னு சொன்னால் பரவாயில்ல, அடுத்து செல்ஃபி எடுத்துக்கிறாரு. என்னடா தலைவர் வேறு ரேஞ்சு போய்க்கிருக்காரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே மேலே வந்து உட்காந்துட்டாரு. நான் வர்றேன், இங்கே உட்காந்தாரு. நீ என்னை தள்ளி விடுறாரு அப்படின்னு புரியல. ஒரு சீட்டை பக்கத்தில் தக்க வச்சுட்டே இருக்காரு. அப்புறம் ரக்ஷா வந்தோடனே நீ இங்கே உட்கார்னாரு. அடாப்பா, இதுக்கு தான் என்ன தள்ளி விட்டலான்ட்டு. ஆமாம், அந்தளவுக்கு. இப்போ இவர் சொன்னார், டைரக்டர் ராஜவேல், நாங்கள் ஷூட் பண்ணும்போது மாநாட்டில் பார்க்கும்போது இந்த பொண்ணுக்கு கண்டு சூப்பராக கடை பவராக இருக்குது, அப்படி இருக்குதுன்னு நான் சொன்னோன்னாப்பில். நீங்களாம் கேமரா வழியாக மானிட்டரை பார்த்தேன் கண்ணை பவர் தெரிஞ்சுக்கிட்டியே. உதயகுமார் சார் பார்த்தீங்களா, ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தியா அந்த பொண்ணு கண்ணு அப்படின்ட்டார். அதுதான் சீனியர் தான், ஜூனியர் தான். இல்லை அந்தளவு அவர் அவங்களுக்கெல்லாம் பெரிய இயக்குறதுலாம் பார்த்தோன்னே கணிச்சிடுவாங்க. ஒரு பொண்ணுக்கு கண் எப்படி இருக்கு, ஃபேஸ் கிட்ட எப்படி இருக்குது, அச்சுட்டார் கம்பீரமாக இருக்குன்ட்டாங்க. எல்லாமே ஒரு சீனியர் இயக்குனர் சொல்லும்போது அது சரியாக தான் இருக்கும். நம்ம அவர் வாக்குப்படி, அவர் ஆசிரியப்படி இங்கே இன்னும் பெரிய லெவலுக்கு வரணும். அப்புறம் இந்த பாடல் சிறப்பாக இருந்தது, எடிட்டிங் எல்லாமே சிறப்பாக இருந்து, ட்ரெயிலர் ரொம்ப சூப்பர். படத்தோட ஓரளவு யூகிச்சது. எங்கேயாவது ஒரு மேடையில் அரசியல்வாதிங்க குடிக்க சொல்லியிருக்காங்க சொல்லுங்க தம்பி, யாரும் குடிக்காதீங்க, குடித்தா அவங்க குடும்பம் சீரழிச்சிடும். அவங்க சொல்லணும். அரசியல்வாதி வந்து மக்களுக்காக வந்தவங்க, மக்கள் சேவைக்காக வந்தவங்க. பெண்கள் எப்படி இருக்கணும், பெண்களுக்கு அட்வைஸ் யாராவது ஒரு அரசியல் பேசுகிறாங்களா, குடியை பற்றி யாராவது பேசுகிறாங்களா, யாராவது இப்போ யாராவது அரசியல்வாதி ஜாதி ஒன்று சொல்கிறாங்களே. எத்தனை படங்க நம்ம திரைப்படம் வருது, ஜாதி கூடாது, ஜாதி ஒழிக்கணும், எல்லாரும் சமங்கிறது எத்தனை சினிமா சொல்லிக்கிருக்கோம். யாராவது ஒரு அரசியல்வாதி நாங்கள் ஜாதி ஒழிப்போம் சொல்கிறாங்களா? சொல்ல மாட்டோம். மதம் நம்ம எம்மோது சம்மந்தம் எத்தனை படம் வந்துருக்கு, அரசியல் சொல்லுவாங்களா? இன்றைக்கி அரசியல்வாதிகள் சொல்ல வேண்டியது, ஆன்மீகவாதி சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே இன்றைக்கி சொல்லிக்கிறதுக்கு நம்ம சினிமா சொல்லிக்கிட்டு இருக்கு. குடிக்காத, பெண்ணை கெடுக்காத, அம்மா மதி, அப்பாவை மதி, நட்பை மதி, எல்லாத்தையும் எங்கள் சினிமா சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனால் எங்கள் சினிமா கரைங்க உங்களுக்கு கூத்தாடி. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நல்ல விஷயம் யாரும் அவனுக்கு குறை சொல்கிறது, இவன் அவனுக்கு குறை சொல்கிறது, நீ இவ்வளோ ஊழல் பண்ணலையா, நீ இவ்வளோ ஊழல் பண்ணலையா. இன்னைக்கு யாராவது அரசியல்வாதி நல்ல விஷயம் யாராவது சொன்னாங்க
மேடையில் பேசுகிறாங்களா? நல்ல விஷயம் போய் இங்கே சினிமா தாங்க. இங்கே சினிமா மாதிரி உயர்ந்த உலகத்தில் எதுவுமே இல்லைங்க. ஒரு சில அரசியல்வாதிகள், அரசியல் குடும்பத்தில் வந்து அரசியல்வாதிகளோ இங்கே சினிமாவுக்கு வருவாங்க, நடிப்பாங்க, பண்ணுவாங்க. யாராவது சினிமா அரசியல்வாதி நடிக்க வரணும்னு கேட்க மாட்டோம். நாங்கள் கேட்குறோமா? எத்தனை காலமாக நம்ம எத்தனை அரசியல் வந்திருக்காங்க, கேட்க மாட்டோம். ஆனால் சினிமாவில் இருந்து அரசியல் போயிட்டா கூத்தாடி ஏன் வராங்கிறது. அப்போ அரசியல்வாதி நீங்கள் நடிக்க வந்தால் நாங்கள் ஏற்றுக்குவோம், சினிமாக்காரன் அரசியலுக்கு வந்தால் நீங்களே ஏற்றுக்க மாட்டீங்க. உதயகுமார் சொன்னார்ல, சினிமாக்காரன் எதுக்கு எதே என் பிள்ளைங்க ஏன் கூச்சல் புரிய, ஏன் இவ்வளோ கட்டம் கட்டுறீங்க? நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நாங்கள் நல்லது சொல்கிறோம். இன்னைக்கு ராஜுவில் சொல்கிறாரு, பெண்ணை நீ பாதுகாப்பாரு. ஒரு பெண்ணு பாதுகாப்புக்கான ஒரு படம் தான் அந்த படம். இதை நீங்கள் சொல்கிறீங்களா? நம்ம கூத்தாடுக்கு தான் இப்போ இல்லை, இந்த கூத்தாடிங்கிற வார்த்தை இப்போ இல்லை, இது காலங்காலமாக கேட்டு தான் இருக்கும். ஆனால் ஆண்டுகிட்டு தான் இருப்போம். கலைஞர் முதல்ல கூத்தாடி, நாடகத்தில் முதல்ல பெண் வேஷம் போட்டார். எம்ஜிஆர் கூத்தாடி தான். நாங்கள் கூத்தாடி பெருமையாக சொல்லுவோம் நாங்கள், ஏன்னா நான் நல்லது சொல்லிக்கிருக்கோம். எம்ஜிஆர் என்ன எம்ஜிஆர் படம் பார்த்து எத்தனை தாய் பாசம் வந்துச்சு. எம்ஜிஆர் படத்தை பார்த்து எத்தனை பேர் அம்மா காலில் விழுந்து கும்பிட்டான். எம்ஜிஆர் படத்தை பார்த்துட்டு எத்தனை பேர் அம்மா தெய்வமாக நினைச்சான். அவங்களுக்கு கூத்தாடி, அப்பா அம்மா மதிக்காமல் ரோட்டில் விட்டுவிட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு உயர்ந்தவங்க. எம்ஜிஆரும் கூத்தாடி தான். அடுத்து ஜெயலலிதா வந்தாங்க, அவங்களும் கூத்தாடிங்க, அவங்களும் கூத்தாடி தான். புரட்சிக்கலைஞர் விஜயகாந்த் வந்தார், அவரும் கூத்தாடி தான். இன்றைக்கி விஜய் சார் அரசியலுக்கு வந்திருக்காரு, நீங்கள் அவரும் கூத்தாடின்னு சொல்றீங்க. நீங்கள் கூத்தாடி கொஞ்சம் சொல்லிட்டே இருப்பீங்க, எங்களுக்கு அது இல்லை. நாங்கள் கூத்தாடி பெருமை நினைப்போம். என்னென்னா, கூத்தாடிங்களாம் வந்துட்டாங்க அப்படிங்கிற அந்த இழிவாக சொல்லாதீங்க. கூத்தாடிங்கிறது பெருமையான வார்த்தை, அதை நீங்கள் இழிவுபடுத்தாதீங்க. கூத்தாடிங்க வந்தாங்க, கூத்தாடிங்க வந்துட்டாங்க அப்படிலாம் யாரும் நீங்கள் இழிவுபடுத்தாதீங்க. கூத்தாடிக்கிற தொழில் எப்படி ஒரு ஜாதியை குறிப்பிட்டு இழிவாக பேசுறது எவ்வளோ பெரிய தப்போ, அதே மாதிரி கூத்தாடிங்கிற தொழிலை இழிவாக யாராவது பேசுனா மிகப்பெரிய தப்பு. அது கண்டனத்துக்குரியது. நான் திரும்ப என்ன சொல்கிறேன்னா, சினிமாவில் தான் நல்ல விஷயங்களே நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். சினிமா வாங்க அப்புறம் ஓப்பனிங்லேயே சென்சார் போகிற முன்னாடியே வாய்ஸ் வரும், குடிப்போது உடல்நலத்திற்கு கேடு, புகைப்பிடித்தல் புற்றுநோய் உண்டாக்கும். எல்லாரும் சினிமாவில் எல்லா சினிமாவிலையும் வருஷத்தில் 150 படத்துக்கு மேலே வந்துச்சுன்னா 150 படத்துலையும் நாங்கள் சொல்லுவோம், ஃபஸ்ட்டு பிகினிங்கை குடியை கெடுக்கும், புகைப்பிடிப்பது புற்றுநோய் உண்டாக்கும். அரசியல் யாரோ சொல்லியிருக்கீங்களா? நீங்கள் என்ன நீங்கள் வந்து எங்களை கூத்தாடிங்கன்னா நீங்கள் ஒன்று பண்ணுங்க, ஒவ்வொரு அரசியல் மேடையும் ஃபஸ்ட்டு மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை சொல்லுங்கள், உங்களுக்கு மக்கள் மக்களுக்கு நாங்கள் ஒத்துக்கிறோம், இது சொல்லிட்டு ஆரம்பிங்க. சிஎம்மாக இருக்கட்டும், இல்லை அமைச்சராக இருக்கட்டும், எம்எல்ஏ இருக்கட்டும், ஒரு கூட்டத்தில் அன்னைக்கு எந்த கூட அன்னை யார் பெரியவங்களோ அவங்க இந்த வார்த்தை சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் மீட்டிங் ஆரம்பிங்க. ஆமாம், அங்கேயும் நீ சொல்கிற மாதிரி குவார்டர் பிரியாணி வாங்கி கொடுத்து கூட்டத்தை கொண்டு வராங்க, அவங்களும் சொல்லுவாங்க. எல்லா வகையிலையும் சினிமாக்காரன் சிறந்தவங்க. நாங்கள் தான் நல்லதை சொல்கிறோம். ஏதோ ஒரு சில படம் வந்து தப்பானது படம் இருக்கலாம், அதுக்காக ஒட்டு சினிமா நீங்கள் பண்ண முடியாது. அதனால் திரையுலகில் நீங்கள் யாரும் கேவலம் நினைக்காதீங்க. அரசியல்வாதியை விட சினிமா மேல் மேல் மேல்